ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற சீரீஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம 5வது பார்ட்ல ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட நம்ம வெற்றிகரமா 50 மேக்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம முதல் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்குண்டான வீடியோ பதிவை வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சிலபஸை முடிச்சவங்க, அதாவது மேக்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சவங்க வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், இப்போ தான் நான் மேக்ஸ் பார்க்குறேன், இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த டாபிக் வைஸ், அதாவது டைப் வைஸாக நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கணக்கு உண்டான பிளேலிஸ்ட் நான் கொடுக்குறேன். அதையும் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான முதல் கேள்விக்கு நம்ம போயிடுவோம். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை தெரியுதுங்களா? ஓகே. ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். ஒரே ஸ்டெப்ல அந்த கணக்கு நம்ம வந்து போட்டுற முடியும். சரிங்களா? அதாவது ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம். ஸோ 5 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல என்ன ஆகுது? 8 லேக்ஸா வந்து மாறுது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 லேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து கூடி இருக்கின்றத கேள்வி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். எவ்வளோ சதவீதம் கேட்கறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கணும். எவ்வளோ பங்கு அப்படின்னா 5ல் 3 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பங்கு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? பங்கு கேட்கல, சதவீதம். அப்படின்னா பங்கை நம்ம 100ஆல் பெருக்கா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும். 4 5 5 25 100 3 2 6 60%. அப்போ மக்கள் தொகை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது கணக்கு. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. பாருங்க. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அவர் போன வருஷம் சேமித்த தொகையில பாதியை இந்த வருஷம் சேமிக்கிறார். ஓகேவா? அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம், ஓகேவா, 6 வருஷத்துக்கு அப்புறம் 7875 ரூபாய் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. அப்படின்னா ஆரம்பத்துல முதல் வருஷம் அவர் எவ்வளவு அமௌண்ட்டை போட்டிருப்பாருன்ற கேள்விதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் 100 ரூபாய் போடுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 50 ரூபா போடும். ஏன்னா 100 ரூபாயில பாதி. அதுக்கடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்? போன வருஷம் 50 ரூபா போட்டுனா அதுல பாதி எவ்வளவு? 25 ரூபாய். அதுக்கடுத்த வருஷம் 12,000 ரூபாய். அதுக்கடுத்த வருஷம் 7,45 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கணக்கானது அப்படியே வந்து ஸ்பிட் ஆகிட்டே போயிருக்கும். மொத்தமா நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இப்போ வந்து 100 ரூபாய், அப்புறம் ஒரு 50 ரூபாய், அப்புறம் 25 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 12,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து 7,45 ரூபாய். இப்படி கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். பற்றி அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் ஆரம்ப தொகை எவ்வளோ நம்ம கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் அப்படின்னும் போது 2600. முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்ட் ஃபிங்கரை எடுங்க. ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்க வந்து கணக்கு போட போறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா இருக்கிறத எடுத்தோம். அதாவது ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம ஈஸியா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 3000 4000 அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3000 எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ முதல் வருஷம் 3000 அப்படின்னா ரெண்டாவது வருஷம் எவ்வளவு சேமிப்பாங்க? அதில் பாதி 1500. அதுக்கடுத்த வருஷம் 750. அதுக்கடுத்த வருஷம் எவ்வளோ வரும்? 750 பாதி எவ்வளோ அப்படின்னா 350 375. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா புள்ளியில போயிடும். ஆனால் நம்ம கணக்கு வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே புள்ளியில வரல. இங்கே பாருங்க 1 2 3 4 வருஷத்தை ரீச் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? நமக்கு பாயிண்ட்ல வந்துருச்சு ஆன்சரு. ஓகே. ஏன்னா இது நம்ம 375 பிரிச்சு எவ்வளோ வரும்? 300னா 150, 75னா வந்து பார்த்தீங்கன்னா 70னா 35, அப்போ 150 ஒரு 35 185 அது மாதிரி வரும். அப்போ பாயிண்ட் வரும். சரியா? அந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சா நமக்கு வந்து ஆன்சர் பாயிண்ட்ல கிடையாது. ஓகேவா? அப்போ அதுல 3000, இது ஒரு 1500 சேர்த்தீங்கன்னா 4500, 4500 ஒரு 750 வந்து பார்த்தீங்கன்னா 5250. ஸோ அப்போ 5000 6000 சுருங்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும்? 7875 ரூபா வரணும். அப்போ 3000 ரூபாய் விட அதிக தொகை தான் நம்ம வந்து கணக்கிடணும். 3000 ரூபாய் விட அதிக தொகை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2500, இங்கே 1500, இங்கே 4000. அப்போ நம்ம 4000 தான் ஆன்சர் வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நான் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 4000 ரூபாய். ரெண்டாவது வருஷம் இதுல பாதி 2000 ரூபாய். மூணாவது வருஷம் இதுல பாதி 1000 ரூபாய். நாலாவது வருஷம் இதுல பாதி 500 ரூபாய். அஞ்சாவது வருஷம் இதுல பாதி 250 ரூபாய். ஆறாவது வருஷம் இதுல பாதி 125 ரூபாய். கரெக்டுங்களா? பாதி பாதி
அப்ப 4000 பிளஸ் வந்து ஒரு 2000 வந்து பாத்தீங்கன்னா 6000, 6000 பிளஸ் ஒரு 1000 7000, 7000 பிளஸ் ஒரு 500 7500, 7500 பிளஸ் ஒரு 250 7750, 7750 பிளஸ் ஒரு 125 7850 பிளஸ் 25 7875 7875 இருக்குங்களா? 7875 7875 சரிங்களா? சோ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு வந்து 4000 ரூபாய் வந்து சேர்த்து வச்சாதான் என்ன ஆகும்? 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவர்கிட்ட மொத்த தொகை எவ்வளவு கிடைக்கும்? 7875 ரூபாய். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கணக்கு உடனே வந்து ஃபார்முலா போடணும் அப்படி போல யோசிக்காதீங்க, பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ஓகே, போன டைப்லயே நான் வந்து போன வீடியோல ஒரு பிராக்டிகலான கணக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? எல்லா கணக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை போட்டு தான் வந்து நம்ம ஆன்சர் வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சில கணக்கு ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரியான கணக்கு நான் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பேஸ் பண்ணி போடக்கூடிய கணக்கு தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு அடுத்து பாருங்க. x is to y equal to 3 is to 4 எனில் 4x plus 5y is to 5x minus 2y. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த முதல் கணக்கு. இந்த கணக்கு நம்ம பார்த்துருப்போம் அநேகமா. ரொம்ப சிம்பிளா போடக்கூடிய ஒரு கணக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸுக்கும் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஒய்க்கு ஒரு வேல்யூ. எக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா 3, ஒய்க்கு வந்து ஒரு 4. இந்த வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ 4x 4 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 3 4 இன்ட்டு பிளஸ் 5 ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 4 இஸ்டு 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 4. அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இந்த வேல்யூ மட்டும் கரெக்டாக எடுத்து போடுங்க. இந்த கணக்கில் வந்து நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஓகே, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, 2 இடத்துல நம்ம தப்பணும். முதல் வந்து என்ன தப்பணும் அப்படின்னா, அந்த எடுத்து போறதுல இங்க 3 போட்டோமா, இந்த பாருங்க, அதான் 4 வரணும் இங்க. அதுக்காக அதை சொல்லி காமிச்சேன். ஏன்னா நம்ம போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பா போட்டுரும். இப்போ நான் போட்ட மாதிரி. சரிங்களா? அதாவது நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தான் போட்டு காமிச்சோம்பா. சரியா? உடனே வந்து சாருக்கு வந்து பார்த்தா சார் இதை கூட நீங்க போடலையான்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க. சரியா? ஏன் அப்படின்னா நம்ம போடும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் பண்ணோம். முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து போறது பேர் மாத்தி போட்டுருவோம். இது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணா, குறிய மாத்தி போட்டுருவோம். அதாவது மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா மைனஸ். இங்க பாருங்க பிளஸ் கொடுத்துருக்கோம் பிளஸ், இங்க மைனஸுக்கு மைனஸ். ஓகே, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சு போடணும். மாத்தி போட்டீங்கன்னா கணக்கு தப்பாயிடும். சரிங்களா? அப்ப நான் 12 பிளஸ் I4 20 இஸ்டு I3 15 மைனஸ் E4 8. இப்போ நம்மலாம் 12 30 20 கூட்டினா 32 இஸ்டு 15 8 போச்சுன்னா 7. அப்போ 32 இஸ் 7 வந்திருக்கா பாருங்க. 32 இஸ் 7. ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 32 இஸ் 7. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வந்து பேசிக்கான சிம்பிளான கணக்கு தான். கொடுத்துருக்கூடிய வேல்யூவே கொடுத்துருக்கிற ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 விதத்தை தப்பணும். முதல்ல என்ன சொன்னேன், அந்த கொஸ்டின் அந்த நம்பர் எடுத்து போறதுல ஒரு தப்பு. ரெண்டாவது என்ன தப்பு, குறிய மாத்தி போட்டுரும். அது 2 மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. சரியா? ஓகே, அடுத்து கணக்கு பார்க்கலாம். 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? அதாவது 240 அப்படின்ற ஒரு எண்ணில் 5% குறைச்சிட்டா என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 240 ஃபர்ஸ்ட் 5% எடுத்து நம்ம 240 ஓகே 5% 40 வராது. 240 5% அப்படின்னா 15/100. 15%னா 15க்கு 100 தான் அர்த்தம். சரியா? அப்ப அடிங்க பார்க்கலாம். 0க்கு 0 காலி, 2 5 10 3 5 5 2 12 3 36. சரியா? சோ அப்போ 240 15% எவ்வளோ? 36. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 36 கேட்கல. உடனே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி போட்டீங்கன்னா தப்பு. ஓகே, அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இந்த 240 15% குறைச்சிட்டாங்க அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும் தான். 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? அப்ப 15% குறைச்சானது மீதி எவ்வளவு இருக்கு? அப்போ 240 மைனஸ் 36 அப்படின்னா 204. ஓகே, 40 36 போச்சுன்னா மீதி 4 204. சரிங்களா? ஆன்சர். இந்த கேள்வி எல்லாம் புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து ஆன்சருக்கே தப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா கேள்வி வந்து 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? 240 15% குறைச்சிட்டா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி வந்து 85%. அதாவது 85% எவ்வளோ? 204. ஆன்சர் ஆப்ஷன் பி. டி கிடையாது. சப்போஸ் இதுவே வந்து இந்த கணக்கே கூட 240 15% என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். 240 15% என்பது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அப்ப ஆன்சர் 36 வரும். சரிங்களா? அடுத்த கணக்கு
இந்த கணக்கு படித்தேன், அப்போ நான் சிம்பிளை பண்ணிக்கிறேன். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் என்ன? சரியா? இது நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நம்ம வந்து இந்த நேர்மாறல் எதிர்மாறலை பேஸ் பண்ணி வந்து போடுவோம் சொல்லும் பற்றி அதுதான். என்னது? ஆண்கள் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நேரம், மணி நேரம் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் நாட்கள். இப்போ போடுங்க பார்க்கலாம். 48 ஆண்கள் வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் செய்து 24 நாட்கள் முடிப்பர் எனில் அதே வேலையை 28 ஆண்கள் அதே என்ன பண்றாங்க, நாளொன்றுக்கு 8 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? நீங்க நல்லா தெரிஞ்ச வேண்டிய விஷயம், ஆட்கள், நாட்கள், நேரம் இது மூணுமே வந்தா ஆன்சர் வந்து எதிர்மாறல அப்படியே நம்ம எடுத்து போடல. ஆட்கள், நாட்கள், நேரம் வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், எதிர்மாறல் போலாம். ஏன்னா ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணாலுமே நமக்கு எதிர்மாறல் தான் கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம நேரத்தை மடிச்சுக்கலாம். ஓகேவா? 48 ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு வந்து 24 அப்படின்னா 28 ஆட்கள். அப்போ ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, அப்போ கண்டிப்பா என்ன நாட்கள் அதிகரிக்கும். அப்போ ஆட்கள் குறையும் போது நாட்கள் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். எதிர்மாறல் வந்துச்சா? இப்போ இதை மறிச்சுலாம் இது ரெண்டு பார்க்கலாம். ஓகேவா? 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 24 நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னா 8 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்யறாங்க ஒரு நாளைக்கு வேலை. அப்போ நேரம் அதிகரிக்கும் போது என்ன நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். எதிர்மாறல். அதான் சொல்றேன், ஆட்கள், நாட்கள், நேரம் இது வந்தாலே அது எதிர்மாறல் தான். எதிர்மாறல் அப்படியே எடுத்து போட்டுங்க. 48 / 28 இன்ட்டு 7/8 இன்ட்டு 24 அப்படியே பிரிங்க. இதே நேர்மாறல் என்ன பண்ணும், தலைகீழ போடும். 48/28 28/48 போடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ அடிக்கலாமா? அதை 1 7 4 28 1 8 6 8 48 1 4 6 24 6 6 36. அப்ப எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 36 நாட்கள் முடிப்பாங்க. இருக்கா பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 36 நாட்கள் ஆகும். ஓகேவா? அடுத்தது, ஒரு சாய சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க. ஒரு சாய சதுரம் என்ன பார்த்தோம், ஒரு சதுரம் வந்து சாஞ்சா மாதிரி இருந்துச்சுன்னா சாய் சதுரம் பார்த்தோம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து பட்டம் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப சாய் சதுரத்துடைய பரப்பளவு கொடுத்துறாங்க அவங்களே. எவ்வளவா? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுல ஒரு மூலை விட்டம் D1 அளவு கொடுத்துறாங்க. எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இன்னொன்னு D2 என்ன தான் கேட்கறாங்க கேள்வி. சரியா? சோ அப்ப அந்த சாய் சதுரத்துக்கான ஃபார்முலாலே நமக்கு தெரியும், ஆஃப் D1 இன்ட்டு D2. சரியா? அப்ப ஆஃப் இன்ட்டு D1 வேல்யூ 8, D2 தெரியாது. எவ்வளவு வருது இதனுடைய இந்த சாய் சதுரத்துடைய பரப்பளவு? 100. அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம D2 மட்டும் தான் தெரியாது. அப்போ இந்த வேலையை அந்த கொண்டு போனீங்க அப்படின்னா 100 இங்கே கீழே கூடிய 2 மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய 8 கீழே வந்துடும். 2 4 2 4 25 4. சரியா? அப்போ இன்னொரு மூலை விட்டத்துடைய அளவு எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கணக்கு அடுத்து பார்க்கலாம். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாலினில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? அதாவது அனிதா அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வட்டிக்கு வந்து காசு வாங்கியிருக்காங்க. ஒரு வட்டி கடைக்காரரிடம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் காசு வாங்கியிருக்காங்க. 3 வருஷமா? ஆமா, 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9,000 ரூபாய்க்கு எவ்வளவு காசு கட்டியிருக்காங்க? 12,500 ரூபாய் கட்டியிருக்காங்க. அந்த 12,800 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தொகை கிடையாது. அந்த 12,500 ரூபாய் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஆனா வட்டி வந்து இன்னும் அதிகமா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரான துட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தாங்கிட்ட இந்த வாட்சை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த வாட்சை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வாட்சை வந்து அந்த கடைக்காரர் எந்த பெருமானத்தை வாங்கியிருப்பார், எவ்வளவு தொகைக்கு வாங்கியிருப்பார், அதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த கணக்கில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 9,000 ரூபாய்க்கு 5% வட்டி போட்டு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து 12,500 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா அந்த கழிச்சு வரக்கூடிய தொகை தான் அந்த கை கடிகாரத்துக்கு உண்டான தொகை. சரிங்களா? அப்போ சிம்பிளான கணக்கு தான். அப்போ 9,000 ரூபாய் இங்கே வந்து எங்கேயுமே கூட்டு வட்டின்னு கொடுக்கல. அப்போனா என்ன கேட்குறாங்க, தனி வட்டி தான். அப்போ 9,000க்கு 15%க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்?
டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ காலி. அப்போது நான் அடிக்கலாமா? 5 5 9 பை 99 5 9 45 90 + 45 135 135 × 3 போட்டிங்க அப்படின்னா 300 390 405 சரிங்களா? ஸோ அப்போ 405 இந்த ஒரு 0 4500 சாரி 4050. அப்போது இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தொகை மட்டும் கிடைக்குது? 4050 ரூபாய் சரிங்களா? ஆனால் மொத்த தொகை தான் மொத்தமாக செலுத்தின தொகை தான் கேட்குறாங்க. அப்போது 9000த்தையும் 4050யும் கூட்டணும். கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 0 5 0 13. அப்போது ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ கட்டணும்? 3 வருஷம் கழிச்சு அந்த வட்டி கடைக்காரர்கிட்ட 13050 ரூபாய் கட்டணும். ஆனால் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க? 12500 ரூபாய் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 0 5 15 பட்சம் 50. ஸோ அப்போது 550 ரூபா தான் அந்த வாட்சுடைய விலை. அதாவது அவங்க கிட்ட 12500 ரூபாய் இருந்திருக்கு. ஆனால் அந்த வட்டி கணக்கு போட்டு எவ்வளோ சொல்லியிருக்காரு? ஏமா உன் பேரில் வந்து 13050 ரூபா இருக்குது, நீ நம்ம 12500 ரூபாய் தர, இன்னும் 550 ரூபா குறையுதுமா குடுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க தாங்கிட்ட அந்த வாட்சை கழட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாட்ச் எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்கு? 550 ரூபாய்க்கு போயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு, நல்லாவும் இருக்கும் சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாவை போல் 6 மடங்கு. மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ரொம்ப பெருசாக வந்து சுற்றி வளைச்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எல்சிஎம்எஸ்எஃப்ல ரொம்ப ஈஸியான கணக்கில் இதுவும் ஒன்று சரிங்களா? ஓகே, என்ன சொன்னாங்க? இரு எண்களின் மீசிமா, அந்த 2 எண்கள் எக்ஸ் ஒய்னு வச்சு அது நமக்கு தெரியாது ஓகேவா? அந்த 2 எண்கள் மீசிமா அவ்விரு எண்களின் HCF போல் 6 மடங்கு ஓகேவா? அதாவது என்னன்னா 2 எண்களுடைய எல்சிஎம், இது நம்ம ஃபார்முலா வச்சுக்கலாமா? இந்த 2 எண்களுடைய எல்சிஎம் வந்து எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா HCF போல 6 மடங்கா. அது 2 எண்களுடைய எல்சிஎம் 1 அப்படின்னா HCF 6 வரும்னு சொல்றாங்க. எல்சிஎம் 1 HCF 1னா எல்சிஎம் 6, அதாவது 6 மடங்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இந்த 2 எண்களுடைய HCF 2 வருது அப்படின்னா அதுக்கு 6 மடங்குனா வரும். இன்ட்டு 6 ஈர் 12. அப்போ 2 அப்படின்னா இங்கே 12 அதோட எல்சிஎம் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது மடங்கு மீப்போவா 12, அதனுடைய மீப்போவா இது அந்த 2 எண்களில் அந்த 2 எண்களுடைய HCF வந்து 12 சொல்லிட்டாங்க. அப்போ இது 12 அப்படின்னா அப்போ இங்கே 12 × 6 போனோமா? 12 × 6 போனால் தான் எல்சிஎம் கிடைக்கும். ஏன்னா HCFல 6 மடங்கு தான் எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. இங்கே HCF அவங்களே 12 கொடுத்துட்டாங்க. அப்போ 12லேருந்து 6 மடங்கு போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். அப்போ 12 72. அப்போ அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் எஸ்எஃப் எவ்வளோ? எல்சிஎம் வந்து 72, HCF என்னது? 12 ஓகேவா? அதில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன? அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒரு எண் வந்து 36 கிடைச்சிட்டா ஈக்குவல் டு 72. ஏன்னா நல்லாவே தெரியும் 2 எண்களின் பெருக்கல் பலன் அந்த 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCFக்கு சமமானது. இது வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. கேட்பாங்க 2 எண்களின் பெருக்கல் பலன் அந்த 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இது எல்சிஎம் போட்டு HCF போட்டேன், ஒரு எண் போட்டேன். அப்போ நமக்கு இன்னொரு எண் தான் தேவை. அப்போ இன்னொரு 2 எக்ஸ்எம் வச்சுக்கலாம். இங்கே 72 டிவைடட் பை 12 கீழே இந்த 36 இங்கே பெருக்கல் இருக்கு. ஈக்குவல் என்ன வச்சுன்னா வகுத்தில் ஆயிடுமா? அப்போ கீழே 36 வந்துருமா? ஓர் 36 36 ஈர் 36 72 ஈர் 12 24. அப்போ அந்த மற்றொரு எண் என்னது? 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா சரியா? ஓகே, அடுத்தது இந்த கணக்கு போல 9வது கணக்கு. இது ரொம்ப வந்து ஒரு ஈஸியான கணக்கு தான். ஓகே, கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண்ணும் வராமலும் இருப்பதை காண்க. எண் வராமலும் இருப்பதை காண்க. அதான் வந்து கேட்குறாங்க. அதாவது என்ன? கீழ்கண்ட தொடரில் என்ன சொல்றாங்க? எத்தனை 4, அதாவது 4ன்ற ஒரு எண் வரணும். 4ன்ற வந்து பார்த்தா எண் வந்து வரணும். முன்னால் 7 என்ற எண்ணும், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 என்ற எண் இருக்கணும் ஓகேவா? உடனே தொடர்ந்து 3 என்ற எண், 3 என்ற எண் வராமலும் இருப்பதை காண்க. சரியா? இந்த 743 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வராம ஏன்னா நம்பர் வந்திருக்கா, அதாவது 4 வரணும், அதுக்கு முன்னாடி 7 வரணும். ஆனால் பக்கத்தில் 3 வரக்கூடாது. இங்கே பாருங்க, இங்கே 743 இங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு 743 வந்திருக்கு. வேற என்ன இருக்கா?
இங்கே ஒரு 74, இங்கே ஒரு 74. சரிங்களா? ஸோ அப்போ 4என்ற எண்ணுக்கு முன்னாடி 7 வராமல் 2 எண் வந்துருக்கு. ஆனால் உடனே என்ன கூடாது 3 வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, இந்த இடத்துல 3 உடனே வந்துட்டு இருக்கு, இங்கே 3 உடனே வந்துட்டு இருக்கு. ஆனால் 74 வந்து 2 தான் வந்திருக்கு. அவங்க சொன்ன விஷயம் அது 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண் வரணும். ஆனால் உடனே என்ன பண்ணக்கூடாது 3 என்ற எண் வராமல் இருக்கும். ஓகேவா? அப்போ 4 7, அதாவது 7 வரணும், 4 7 அடுத்த நம்பர். அப்போ 74க்கு முன்னாடி 7 வரணும். ஆனால் 4க்கு அப்புறம் 3 வரக்கூடாது. அந்த மாதிரி, அதாவது 740 வரக்கூடாது, 74 வரணும். அப்போ இங்கே 74 வந்திருக்கு, இங்கே ஒரு 74, இங்கே ஒரு 74, இங்கே 742 வந்திருக்கு. இதை நம்ம சேர்த்து போடக்கூடாது. சரியா? வராமல் சொல்லியிருக்காங்க. வராமலும் இருப்பதற்கு காண்க. அப்போ வராமல் இருக்கிறாம என்ன இருக்கு, வெறும் 4 வராமல் இங்கே கொடுக்கல. அப்போ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க மீன் பண்ணி, இல்லையா? இதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம், 74 வந்து வரப்போ 2 தான் வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கேள்வி வந்து முழுசாக படித்தாதான் இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளால போட முடியும். ஓகேவா? அடுத்த கணக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. அதாவது 20 + 8. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது போர்ட் மாஸ் சொல்லுவாங்க. ஓகே, போர்ட் மாஸ், அதாவது பிராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் பிராக்கெட்ல இருக்கிறத பார்க்கணும். பிராக்கெட் அல்லது பார். பார்னா மேலே போடுறோம் பற்றி அந்த பார், பார் அல்லது பிராக்கெட். அப்போ பாரும் பிராக்கெட் ரெண்டுமே வருதுன்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பார் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை தான் நம்ம வந்து சுருக்கணும். அப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம் 20. தெரியுதுங்களா போர்டில்? ஓகே, பெருசாக வச்சுக்கலாம். 20 + 8 × 2 + ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிராக்கெட் இருக்குங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் பார் போனோம், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போனோம். அப்போ 6 3 18 -10 / 5. ஃபர்ஸ்ட் நம்ம இதை போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்டெப் போடலாம். 20 + 8 × 2. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியே வரணும். ஏன்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ 18 மைனஸ் இங்கே ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணோம், BOD டிவைடட் தான், அப்புறம் வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 5 5 2 5 10, அப்போ -2. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வருது, 20 + இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள், அது கூட பிராக்கெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம பிரிக்கலாம், அது தனியாக தானே இருக்கு. 8 2 16. ஓகேவா? இன்ட்டு நான் வரேங்க ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் ஓட்டும் பாருங்க. ஓகேவா? அப்போ வரும் 18ல் வந்து 2 போச்சு அப்படின்னா 16. ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ப்ளஸ் போட்டு என்ன வரும், 20 + 16 + 16 வரும் 32. ஓகேவா? அப்போ 20 + 32 52. சரி, அப்போ ஆன்சர் வரும் 52. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் ஆப்ஷன் சி 52. ஓகேவா? ஸோ அப்போ சுருக்கும்போது வந்து பார்த்து சுருக்கும். ஓகேவா? இதில் இருக்கிற 4மே ஆப்ஷனாக வரலாம், ஆன்சராக வரலாம். ஆனால் சரியான ஆன்சர் எது அப்படின்னா 52 தான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து கணக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் வகுத்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் கழித்தல். இந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து கணக்கை போடணும். அப்படி போட்டால் தான் இந்த போர்ட் மாஸ்லேருந்து கணக்கு வைக்கக்கூடிய கணக்கு நம்மளால் ஈஸியாக போட முடியும். போன குரூப் 2லையுமே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 10 மேக்ஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய சவாலாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.